இப்போ மேற்கு ஆசியால நடக்கிற ஒரு போர், அப்புறம் அகமதாபாத்ல இருக்கிற ஒரு சாதாரண பெண்ணோட பேங்க் அக்கவுண்ட்ல விழும் வெப்ப காப்பீட்டு தொகை, அதுக்கப்புறம் இந்தியா எட்டி இருக்கிற 150 ஜிகாவாட் சூரிய ஒளி மின்சக்தி சாதனை, இது மூணுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? ம் சாதாரணமா நியூஸ் பேப்பர் படிக்கும்போது இதெல்லாம் தனித்தனி செய்தியா தானே தோணும். ஆமா. சர்வதேச விவகாரம், உள்ளூர் செய்தி, பொருளாதாரம்னு நம்ம தனித்தனி பெட்டியில போட்டு பார்க்கறதுதானே வழக்கம். ஆனா நிஜ உலகம் அப்படி செயல்படுறது இல்லையே. கண்டிப்பா. பாத்தீங்கன்னா உலகளாவிய நிகழ்வுகள் எல்லாமே ஒன்னோட ஒன்னி பின்னி பணஞ்ச ஒரு பெரிய வலைப்பின்னல் தான். அதனால தான் இன்றைய நமது இந்த ஆழமான ஆய்வுல மே 11, 2026 தேதியிட்ட தி ஹிந்து நாளிதழின் தரவுகளை முன்வச்சு அந்த தொடர்புகளை தான் நாம கண்டறிய போறோம். அதாவது சர்வதேச பொருளாதாரம் முதல் அடிமட்ட தொழிலாளர்களின் சட்டங்கள் வரை நடக்கிற மாற்றங்களை ஒருங்கிணைச்சு புரிஞ்சுகிட்டா சுற்றியுள்ள உலகத்தை உங்களால இன்னும் தெளிவா பார்க்க முடியும். சரி, நேராக களத்துல இறங்குவோம். இப்போ உலகளாவிய பிரச்சனையான எரிசக்தி பாதுகாப்புல தொடங்கி அது எப்படி இந்திய பொருளாதாரத்தோட அடித்தளத்தை உழுக்குதுன்னு முதல்ல பார்க்கலாம். ம் இப்போ அரசு தரப்புல சொல்ற புள்ளி விவரங்களை மேலோட்டமா பார்த்தா ரொம்பவே பாதுகாப்பா தானே தெரியுது. அதேதான். அதாவது நம்மகிட்ட இப்போ 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் இருப்பு இருக்கு, 60 நாட்களுக்கான இயற்கை எரிவாயு இருக்கு, அப்புறம் 45 நாட்களுக்கான எல்பிஜி இருப்பும் இருக்குன்னு சொல்றாங்க. போதாத குறைக்கு நமது அந்நிய செலவன் இருப்போம் $703 பில்லியன் ரொம்ப வலுவாகவே இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடு. மறுபுறம் பாத்தீங்கன்னா, எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனங்கள், அதாவது இந்த ஓஎம்சிகள், நாளொன்றுக்கு சுமார் 1000 கோடி ரூபாய் நஷ்டத்தை சந்திக்கிறாங்கன்னு தரவுகள் சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? அந்த நஷ்டத்தோட பின்னணியில தான் உண்மையான பொருளாதார சவாலே அடங்கியிருக்கு. 2026ஓட முதல் காலாண்டுல மட்டும் இந்த நிறுவனங்களோட அண்டர் ரிகவரி சுமார் 2 லட்சம் கோடி ரூபாயை தொட்டிருக்கு. ஒரு நிமிஷம், இந்த அண்டர் ரிகவரிங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை உயரும்போது தர்க்க ரீதியா பார்த்தா உள்நாட்டுல பெட்ரோல் டீசல் விலையும் உயரணும் இல்லையா? ஆமா, அதுதானே சாதாரண சந்தை விதி. ஆனா பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் நுகர்வோரை பாதுகாக்கவும் அரசு சில்லறை விற்பனை விலையை உயர்த்தாம அப்படியே முடக்கி வைக்கிறாங்க. ஓ, அப்போ ஒரு பொருளை அதிக விலை கொடுத்து வாங்கி குறைந்த விலைக்கு விற்க வேண்டிய கட்டாயம் இந்த நிறுவனங்களுக்கு ஏற்படுது. அதேதான். அந்த விலை வித்தியாசம் உருவாக்குற மாபெரும் இழப்பு தான் இந்த 2 லட்சம் கோடி ரூபாய். இதை கேட்கும்போது எனக்கு இன்னொரு கேள்வி வருது. நம்ம கிட்ட $703 பில்லியன் அந்நிய செலாவணி இருப்பு இருக்குன்னு அரசு ஒரு பக்கம் சொல்லுது. நிலைமை அவ்வளோ பாதுகாப்பா இருந்தா பிரதமர் ஏன் மக்கள் கிட்ட நுகர்வை குறைச்சுக்க சொல்லணும்? அதாவது நீங்க அந்த பொது போக்குவரத்து, வீட்ல இருந்தே வேலை செய்யறது இத பத்தி கேக்குறீங்களா? ஆமா. பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, வெளிநாட்டு பயணங்களை ஒரு வருஷத்துக்கு தவறுங்க, தங்கம் வாங்குறது குறைச்சுக்கோங்கன்னு நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்களே. ம் இது எதிர்க்கட்சிகள் கிட்ட கடுமையான விமர்சனத்தையும் எழுப்பியிருக்கு. கண்டிப்பா. மக்கள் என்ன வாங்கணும், எப்படி பயணிக்கணும்னு அரசு கட்டளையிடுறது பொருளாதார கொள்கையோட தோல்விக்கு சான்றுன்னு ராகுல் காந்தி அப்புறம் மல்லிகார்ஜுன் கார்கே இவங்கெல்லாம் விமர்சிச்சிருக்காங்க. இங்க நாம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா பதிவு செய்யணும். இந்த விவாதத்துல அரசியல் கட்சிகளோட சார்பா நாம எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கல. ஆமா, நாம அந்த மேக்ரோ பொருளாதார, அதாவது பேரியல் பொருளாதார யதார்த்தத்தை மட்டும்தான் இங்க அலசுறோம். கரெக்ட். இப்போ 703 பில்லியன் டாலருங்கிறது நிச்சயமா ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம்தான். ஆனா மேற்கு ஆசிய போர் மாதிரியான நெருக்கடிகள் உலகளாவிய விநியோகச் சங்கிலிகளை எவ்வளவு காலம் முடக்கும்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? அந்த நிச்சயமற்ற தன்மை தான் நுகர்வை குறைக்க சொல்றதுக்கு காரணமா? ஆமா. உதாரணமா பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து தங்க இறக்குமதி செய்யறத குறைச்சா நமது டாலர் கையிருப்பு வெளியேறது தடுக்கலாம். இதுக்கு நகை வியாபாரிகள் சங்கம் ஒரு மாற்று வழியை கூட சொல்லிருந்தாங்களே. ஆமா. மக்கள் தங்கம் வாங்குறது தடுக்கிறதுக்கு பதிலா தங்கத்தை பணமாக்கும் திட்டத்தை வலுப்படுத்தலாம்னு சொல்றாங்க. அதாவது வீடுகள்ல பல தலைமுறைகளா பயன்படுத்தப்படாம முடங்கி கிடக்கிற பல டன் தங்கத்தை பேங்க் மூலமா பொருளாதார சுழற்சிக்குள்ள கொண்டு வந்தா புதுசா தங்கம் இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. எக்ஸாக்ட்லி. ஆக இறக்குமதியை குறைச்சு அந்நிய செலவாணியை காப்பாத்துறது ஒரு உத்தி. ஆனா அதே சமயம் உள்நாட்டுல பணவீக்கம் அதிகரிக்குங்கிற அச்சமும் இருக்கு. அதுவும் உண்மைதான். HSBC வங்கியோட பொருளாதார நிபுணர்கள் இந்த 2026-27 நிதியாண்டிற்கான இந்தியாவோட GDP வளர்ச்சிய 6% குறைச்சு மதிப்பிட்டிருக்காங்க. ஆமா. ரிசர்வ் வங்கியோட கணிப்பு 6.9% இருந்த நிலையில இது ரொம்பவே கவனிக்கத்தக்க ஒரு சரிவு. இதுக்கு என்ன முக்கிய காரணம்னு பாக்குறீங்க? 2 காரணங்கள் இருக்கு.
ஒன்னு நம்ம இப்போ பேசின உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி, மற்றொன்று எல் நீனோ விளைவு மற்றும் அதிக வெப்பம். ஓ, அந்த கிளைமேட் ஃபேக்டர். ஆமா, எல் நீனோ காரணமா பருவமழை பொய்க்கும்போது விவசாய உற்பத்தி பாதிக்கப்படுது. சந்தைக்கு வர்ற உணவுப் பொருட்களின் வரத்து குறையும் போது இயல்பாகவே உணவு பணவீக்கம் ஏற்படுது. இது ஒரு சங்கிலி தொடர் விளைவு மாதிரி. இதனால பணவீக்கம் மேலும் 0.5% அதிகரிக்கும்னு கணிச்சிருக்காங்க. ஆமா. சரி, இந்த பேரியல் பொருளாதார புள்ளி விவரங்கள் எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும், இந்த அதீத வெப்பங்கிற விஷயம் ஒரு சாதாரண மனிதனை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கணும். அத பத்தி யோசிக்கும்போது தான் எனக்கு அந்த அகமதாபாத் செயலி நினைவுக்கு வருது. அங்க பாராமெட்ரிக் ஹீட் இன்சூரன்ஸ், அதாவது பருவநிலை சார்ந்த வெப்ப காப்பீடுன்னு ஒரு புதிய திட்டம் வந்திருக்கு. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஆமா, இதன்படி பாத்தீங்கன்னா ஹஸ்மதி பர்மர் மாதிரியான சாதாரண தினக்கூலி பெண்களுக்கு 850 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் காப்பீட்டுத் தொகை நேரடியாக வழங்கப்படுது. இது பொருளாதாரத்துல ஒரு மிகச்சிறந்த நுண்தீர்வுன்னு சொல்லலாம். இந்த பாராமெட்ரிக் காப்பீடு எப்படி செயல்படுதுங்கிறது தான் இதுல ஹைலைட்டே. சாதாரண இன்சூரன்ஸ் மாதிரி நாம் அப்ளை பண்ணி ஆபீசர் வந்து செக் பண்ணி கொடுக்கற மாதிரி இல்லையா இது? இல்லவே இல்ல. பாராமெட்ரிக் முறையில அந்த அவசியமே கிடையாது. செயற்கைக்கோள் மற்றும் உள்ளூர் வானிலை மைய தரவுகளின்படி தொடர்ந்து 2 நாட்கள் வெப்பம் ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டினா போதும். அப்போ எந்த மேனுவல் செக்கிங்கும் இல்லாம கம்ப்யூட்டரே ஆட்டோமேட்டிக்கா அவங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணத்தை அனுப்பிடுமா? கரெக்ட். இது உண்மையிலே தினக்கூலி தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா கடுமையான வெப்பம் இருக்கிற நாட்கள்ல அவங்களால கட்டட வேலைக்கோ சாலையோர வியாபாரத்துக்கோ போக முடியாது. அந்த வருமான இழப்ப இந்த தொகை ஈடுகட்டுது. சரி, இப்போ ஒரு பிரச்சனைக்கு மூல காரணம் எரிசக்தி மற்றும் பருவநிலை மாற்றம்னா அதுக்கான நிரந்தர தீர்வு மாற்று எரிசக்தியை நோக்கி நகர்வது தானே? கண்டிப்பா. இந்தியாவும் இதுல ஒரு பெரிய மைல்கல்லை எட்டியிருக்கு. 2025ஆம் ஆண்டுல மட்டும் 44 ஜிகாவாட் சூரிய மின்சக்தியை உருவாக்கியிருக்கோம். ஆமா, மொத்தமா 150 ஜிகாவாட்டுங்கிற மாபெரும் இலக்கு அடைஞ்சிருக்கும். PM சூர்யாகர் அப்புறம் PLI மாதிரியான திட்டங்கள் இதுக்கு பெரிய அளவுல உதவி இருக்கு. ஆமா, ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? பல கோடி ரூபாய் கொடுத்து ஒரு அதிவேக புல்லட் ட்ரெயில வாங்கிட்டு அது ஓடுறதுக்கான தண்டவாளங்களை அமைக்காம விட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தானே இதுவும் இருக்குன்னு எனக்கு தோணுது. நீங்க எக்ஸாக்ட்டா அந்த கிரிட் உள்கட்டமைப்பு சிக்கலை பத்தி தான் சொல்றீங்க. மின்துறையில இத கர்டெயில்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கிட்ட உற்பத்தி செய்யற திறன் இருக்கு, ஆனா சூரிய ஒளி பகல்ல மட்டும்தானே கிடைக்கும். நமக்கு அதிக மின்சாரம் தேவைப்படுறது மாலை நேரங்கள்ல. பகல்ல உற்பத்தியாகிற அதிகப்படியான மின்சாரத்தை சேமிச்சு வைக்கவோ இல்ல தேவைப்படுற மாநிலங்களுக்கு உடனே கொண்டு போகவோ போதுமான கட்டமைப்பு நம்மகிட்ட இல்ல. ஓ, அதனால பகல் நேரங்கள்ல உற்பத்திய குறைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. இத சரி செய்ய எந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் தேவைப்படுது? இதுக்காகத்தான் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம், அதாவது MNRE பசுமை ஆற்றல் காரிடார் திட்டத்துக்கு அதிக நிதி ஒதுக்க கேட்டிருக்காங்க. இதுல என்னென்ன முக்கியமான அம்சங்கள் இருக்கு? 2 விஷயங்கள். ஒன்னு பிரம்மாண்டமான மின்கல சேமிப்பு வசதிகள், மற்றொன்று கிரிட் ஃபார்மிங் இன்வெர்ட்டர்ஸ் எனப்படும் நவீன தொழில்நுட்பம். அந்த இன்வெர்ட்டர்ஸ் எப்படி வேலை செய்யுது? இப்போ காற்றாலையோ சூரிய ஒளியோ தொடர்ந்து ஒரே சீரா மின்சாரத்தை உற்பத்தி செய்யாதில்ல, ஒரு ஏற்ற இறக்கத்தோட தான் இருக்கும். அந்த ஏற்ற இறக்கங்கள் நமது ஒட்டுமொத்த மின் விநியோக கட்டமைப்பையே பாதிச்சிடக்கூடாதுன்னு அதை சீராக்கி தர்றதான் இந்த இன்வெர்ட்டர்கள். அதேதான். ஆனா இதற்கெல்லாம் பெரிய அளவிலான முதலீடுகள் தேவைப்படுது. அப்போ உள்கட்டமைப்பு இல்லாம வெறும் உற்பத்திய மட்டும் பெருக்கிறதுல பெரிய பயனில்லைன்னு தெளிவா புரியுது. இதே உள்கட்டமைப்பு சிக்கல் தான் சுற்றுச்சூழல் சவால்களையும் பாதிக்குது பாருங்க. நீங்க அந்த திடக்கழிவு மேலாண்மை விதிகளை பத்தி சொல்றீங்களா? ஆமா, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2026. இது இப்போ ஒரு தேசிய அளவிலான அவசர நிலையா மாறிடுச்சு. உண்மைதான். மலை போல் குவியும் குப்பைகள், அங்க உருவாகிற மீத்தேன் வாயுவால ஏற்படும் தீ விபத்துகள், பிளாஸ்டிக்கால அடைக்கப்படும் வடிகால்கள்னு நகரங்கள் ரொம்பவே திணறிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இந்த புதிய விதிகள் கண்டிப்பா அவசியம்தான். திடக்கழிவு மேலாண்மை உள்ளாட்சி அமைப்புகளோட சவாலா இருந்தாலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னு வரும்போது வனவிலங்கு பாதுகாப்பையும் நம்ம சேர்த்தே பார்க்கலாம். கண்டிப்பா காடுகளையும் அங்குள்ள பல்லுயிர்களையும் பாதுகாக்கிறது தான் உண்மையான இயற்கை மேலாண்மை. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் போட்ஸ்வானாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட 2 பெண் சிறுத்தைகள் இப்போ குனோ தேசிய பூங்காவுல விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, இதன் மூலமா மத்திய பிரதேசம் தங்களோட சிறுத்தைகள் மாநிலம்ங்கிற அந்தஸ்தை மீண்டும் உறுதி செஞ்சிருக்காங்க. இது அந்த ப்ராஜெக்ட் சீட்டாவோட ஒரு தொடர்ச்சி தானே? ஆமா. அதே போல இந்தியா முன்னெடுக்கும் IPCA, அதாவது சர்வதேச பெரும்புனைகள் கூட்டமைப்பு மாநாடு ஜூன் முதல் வாரத்துல நடக்குது.
ஓ 95 நாடுகள் பங்கேற்கிற மாநாடு. இந்தியாவுல இப்போ 3167 புலிகள் இருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான ராஜதந்திர செய்தி ஒளிஞ்சிருக்கு. நீங்க சீனாவை பத்தி சொல்றீங்க? கரெக்ட். சீனாவுல வெறும் 50ல இருந்து 70 அமூர் புலிகள் மட்டும்தான் இருக்கு. அதனால சீனா இந்த அமைப்புல இணைய வாய்ப்பில்லைன்னு சுற்றுச்சூழல் அமைச்சகர் வட்டாரங்கள் சொல்றாங்க. இதத்தான் சர்வதேச அரங்குல சுற்றுச்சூழல் ராஜதந்திரம்னு சொல்றாங்க. பல்லுயிர் பாதுகாப்பு ஒரு சாஃப்ட் பவரா, அதாவது மென்திறனா இந்தியா பயன்படுத்துறாங்க. ஆமா. இந்த ஐபிசிஏ கூட்டமைப்பு மூலமா புலிகள் மற்றும் சிறுத்தைகள் அதிகமா இருக்கிற ஆப்பிரிக்கா, ஆசிய நாடுகளை இந்தியா ஒருங்கிணைக்குது. இது சர்வதேச அரங்குல சீனாவுக்கு ஒரு மறைமுகமான அழுத்தத்தை கொடுக்கும். ஒரு பக்கம் இப்படி சாஃப்ட் பவர் மூலமா நாம வியூகம் வகுக்கிறோம். மறுபக்கம் வியட்நாமுடன் இணைந்து இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல நமது ஹார்ட் பவரை, அதாவது ராணுவ ரீதியான பலத்தை இந்தியா நிறுவுது இல்லையா? வியட்நாம் அதிபர் டோ லாம் இந்திய பயணம் மேற்கொண்டிருக்கிறத நீங்க அதோட தொடர்பு படுத்துருங்க. கண்டிப்பா. சர்வதேச உறவுகள்ல ஹார்ட் பவர் மற்றும் சாஃப்ட் பவர் ரெண்டையும் சமநிலையில கையாள்வது தானே சிறந்த ராஜதந்திரம். சரியா சொன்னீங்க. வியட்நாம் அதிபரின் வருகையின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மேம்படுத்தப்பட்ட விரிவான மூலசாராய கூட்டாண்மையா தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. இது வெறும் கைக்குலுக்களோட முடிஞ்சிடுற உறவில் இல்லையா? 2030க்குள்ள $25 பில்லியன் வர்த்தக இலக்க நிர்ணயிச்சிருக்காங்க. ஆமா. ஆனா இதுல பாதுகாப்புத்துறையின் பங்குன்னு பாத்தீங்கன்னா குறிப்பா தென் சீன கடல் விவகாரத்துல. தென் சீன கடல்ல சீனாவின் ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. இது வியட்நாம் உட்பட ஆசியான் கூட்டமைப்புல உள்ள பல நாடுகளுக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தல் தானே. அந்த சூழல்ல இந்தியா வியட்நாமுக்கு பிரம்மோஸ் ஏவுகணைகளை வழங்க முன்வருவது ஒரு மிக முக்கியமான நகர்வு. இதுதான் உண்மையான ஹார்ட் பவர். சீனாவின் ஆதிக்கத்தை எதிர்கொள்ள அந்த பிராந்தியத்துல உள்ள ஒரு நாட்டுக்கு ராணுவ ஆயுதங்களை வழங்கி வலுப்படுத்துறது இந்தியாவோட வெளியுறவு கொள்கையோட ஒரு தீர்க்கமான முடிவை காட்டுது. உண்மைதான். ஆனா சர்வதேச அரங்கிலையும் ராஜதந்திரத்திலையும் நம்ம இவ்வளவு பலம் காட்டினாலும் உள்நாட்டுல நடக்கிற கட்டமைப்பு மாற்றங்கள் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. நீங்க உழைக்கும் வர்க்கத்தை நேரடியாக பாதிக்கும் சமூக பொருளாதார சீர்திருத்தங்களை சொல்றீங்க. அதுல முக்கியமானது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், அதாவது MGNREGA. ஆமா, அது ஜூலை 1 முதல் ரத்து செய்யப்பட்டு அதுக்கு பதிலா VP கிராம் G, அதாவது விக்சிட் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் ஆஜீவிகா மிஷன்ங்கிற புதிய திட்டம் அமலுக்கு வருது. இதுல வேலைவாய்ப்பு நாட்கள் 100லிருந்து 125 உயருது. இது வரவேற்கத்தக்கதுதான். நிதி பகிர்வும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே 60க்கு 40ன்னு மாற்றப்பட்டிருக்கு. ஆனா எந்த ஒரு புதிய திட்டத்திலையும் அதை செயல்படுத்துறதுல இருக்கிற சவால்களை தான் நாம நுட்பமாக கவனிக்கணும். என்ன சவால்னு பாத்தீங்கன்னா, இந்த புதிய திட்டத்தின்படி இன்னும் 11.58 கோடி தொழிலாளர்கள் தங்களோட EKYC நடைமுறையை முடிக்கல. ஆமா, அவங்கள எப்படி ஜூலை 1க்குள்ள ஒருங்கிணைக்க போறாங்கங்கிறது ஒரு மிகப்பெரிய நடைமுறை சிக்கல். அதை விட எனக்கு உறுத்துற விஷயம் ஒன்னு இருக்கு. அந்த 60 நாட்கள் பிளாக் அவுட் பீரியட். அதாவது விவசாய பணிகளுக்காக வருஷத்தோட குறிப்பிட்ட 60 நாட்கள் எந்த வேலையும் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படாதுன்னு அரசு அறிவிக்கலான்னு சொல்றாங்களே. நான் இதுல ஒரு எதிர்வாதத்தை முன்வைக்கிறேன். சொல்லுங்க. இந்த 60 நாட்கள் வேலை நிறுத்தம்ங்கிறது விவசாய பருவத்துல பெரிய நிலச்சுவாந்தார்களுக்கு மலிவான கூலிக்கு ஆட்கள் கிடைக்கணுங்கிறதுக்காக மறைமுகமாக செய்யப்படுற ஒரு ஏற்பாடு போல தெரியலையா? இது தொழிலாளர்களின் பேரம் பேசும் திறனை ஒடுக்காதா? பாத்தீங்கன்னா அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தால விவசாய வேலைகளுக்கு ஆட்கள் கிடைக்கிறதில்ல, அதனால விவசாய உற்பத்தி பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த 60 நாட்கள் இடைவெளி சொல்றாங்களா? ஆமா, ஆனா சமூக ஆர்வலர்கள் நீங்க எழுப்பிய அதே கேள்வியை தான் முன்வைக்கிறாங்க. உழைப்பாளிகளுக்கு தொடர்ந்து வேலை கிடைக்காத போது அவங்க குறைந்த கூலிக்கு விவசாய வேலைக்கு செல்ல நிர்பந்திக்கப்படுவாங்கன்னு வாதிடுறாங்க. இது தொழிலாளர் உரிமைகளுக்கு முரணானதுன்னு சொல்றாங்க. இதே மாதிரி ஒரு விவாதம் தானே புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கும் நடக்குது. நீங்க 2025 நவம்பர் 21 முதல் அமலுக்கு வந்த அந்த 4 புதிய தொழிலாளர் சட்டங்களை சொல்றீங்க. ஆமா, இங்கும் நாம இருதரப்பு வாதங்களையும் நடுநிலையோட பார்க்கணும். பல தசாப்தங்களா இருந்த சிக்கலான சட்டங்களை எளிமையாக்கி 4 தொகுப்புகளா அரசு கொண்டு வந்திருக்காங்க. இது தொழில்துறையை மேம்படுத்தணும், வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கணும் அரசு தரப்புல சொல்றாங்க. ஆனா எதிர்க்கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் இத முதலாளிகளுக்கான ஹையர் அண்ட் ஃபயர், அதாவது எப்போ வேணாலும் வேலையை விட்டு நீக்கும் கொள்கைன்னு கடுமையா விமர்சிக்கிறாங்க. 8 மணி நேர வேலை, சமூக பாதுகாப்பு மாதிரியான உரிமைகளுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவுங்கிறது அவங்களோட வாதம். இதுக்கு மாற்றா காங்கிரஸ் கட்சி தங்களோட 5 அம்ச ஸ்ரமிக் நியாயாய் திட்டத்தை முன்வைக்கிறாங்க இல்லையா? ஆமா,
ஒரு தேசத்தோட கொள்கை வகுப்புல பொருளாதார வளர்ச்சிக்கான முதலீடுகளும் தேவை. அதே சமயம் தொழிலாளர்களின் அடிப்படை சமூக பாதுகாப்பும் உறுதி செய்யப்படணும். இந்த சமநிலையை அடையிறது தான் இப்போதைய சவால். இந்த சமூக பாதுகாப்புங்கிறது வேலை வாய்ப்புல மட்டும் இல்ல, மக்களோட ஜனநாயக உரிமைகள்லயும் இருக்கு. பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்துல தேர்தல் ஜனநாயகத்தின் மீது ஒரு முக்கியமான பார்வை விழுந்திருக்கு. உச்சநீதிமன்றம் அங்க நடத்துற விசாரணை ரொம்பவே கவனிக்கத்தக்கது. ஆமா, அங்க சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது, அதாவது எஸ்ஐஆர் அப்போ சுமார் 34 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான மேல்முறையீடுகளை தான் நீதிமன்றம் விசாரிக்குது. இந்த வழக்குல லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ், அதாவது தர்க்க ரீதியான முரண்பாடுகள்ங்கிற பேர்ல லட்சக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்குன்னு மாநில அரசு குற்றம் சாட்டுறாங்க. ஒரு ஜனநாயகத்துல ஒவ்வொரு வாக்கும் ரொம்ப முக்கியமானதாச்சே. கண்டிப்பா. சுமார் 31 சட்டமன்ற தொகுதிகள்ல வெற்றி வித்தியாசங்கிறது நீக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கையை விட குறைவா இருந்திருக்குன்னு ஒரு தரவு வைக்கிறாங்க. அப்போ வாக்காளர் பட்டியல்ல வெளிப்படைத்தன்மை இல்லாம போனா அது ஒட்டுமொத்த தேர்தல் ஜனநாயகத்தின் மீதே கேள்விகள் எழுப்பிடும். அதனாலதான் உச்சநீதிமன்றத்தோட அந்த விசாரணை ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. நிச்சயமா. சரி, இன்னைக்கு நாம நிறைய தளங்கள்ல பயணிச்சிருக்கோம். கச்சா எண்ணெய் விலையால ஏற்படும் ஓஎம்சி நிறுவனங்களின் நஷ்டம், அதன் தொடர்ச்சியா பிரதமரோட சிக்கன நடவடிக்கைகள், எல்னினோவால அதிகரிக்கும் பணவீக்கம்னு நிறைய பார்த்துட்டோம். அதே போல இதையெல்லாம் எதிர்கொள்ள அகமதாபாத் பெண்ணுக்கு உதவுற பாராமெட்ரிக் வெப்ப காப்பீடுன்னு பொருளாதாரம் எப்படி ஒன்னோடு ஒன்னு இணைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் அந்த 150 ஜிகாவாட் பசுமை ஆற்றல் உள்கட்டமைப்பு சவால்கள், திடக்கழிவு மேலாண்மை, சர்வதேச பெரும்பூனிவல் கூட்டமைப்பு மற்றும் வியட்நாமுடனான ஹாட் பவர் ராஜதந்திர உறவுகள் குறித்தும் விவாதிச்சோம். இறுதியா உள்நாட்டுல மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு மாற்றா வந்திருக்கிற விபி கிராம்ஜி, தொழிலாளர் சட்டங்கள், அப்புறம் மேற்கு வங்க வாக்காளர் பட்டியல் வர ரொம்ப விரிவாகவே பேசியிருக்கோம். ஆமா, செய்திகளை வெறும் தகவல்களா பார்க்காம அதோட ஆழத்துக்கு சென்று காரண காரியங்களை ஆராய்வதுதான் உங்களுக்கு ஒரு சிறந்த புரிதலை தரும். கண்டிப்பா. எரிசக்தி பாதுகாப்பு இல்லாம பொருளாதார வளர்ச்சி இல்ல, உள்கட்டமைப்பு இல்லாம பசுமை புரட்சி இல்ல, வலுவான வெளியுறவு கொள்கை இல்லாம உள்நாட்டு பாதுகாப்பு இல்ல. இந்த தொடர்புகளை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு உலகளாவிய நிகழ்வையும் உங்களால ரொம்ப எளிதா பகுப்பாய்வு செய்ய முடியும். உண்மையிலேயே இது ஒரு சிந்தனையை தூண்டும் பயணம்தான். விடை பெறுவதற்கு முன் உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை. ஒரு புறம் அதீத வெப்பமும் உலகளாவிய எரிசக்தி பணவீக்கமும் இந்தியாவோட மேக்ரோ பொருளாதார வளர்ச்சியே குறைச்சிக்கிட்டு இருக்கு. மறுபுறம் பல தசாப்தங்களா இருந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டமும் நகர்ப்புற தொழிலாளர் சட்டங்களும் முற்றிலுமா மாற்றி அமைக்கப்படுது. இவ்ளோ பெரிய மாற்றங்களுக்கு மத்தியில நாம ஒரு விக்சித் பாரத்தை நோக்கி பயணிக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு பாதுகாப்பு வலையுமின்றி ஒரு மெல்லிய கயிற்றின் மீது நமது உழைக்கும் சமூகம் நடந்துகிட்டு இருக்கோங்கிற கேள்வியும் எழத்தான் செய்யுது. ஆமா, மேற்காசிய போர் முதல் அகமதாபாத்தோட வெப்பம் வரை எல்லாமே அந்த கயிற்றை அசைச்சுக்கிட்டு தான் இருக்கு. நாம உண்மையிலேயே அந்த சமநிலைய கண்டடைஞ்சிட்டோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான தேடலில் சந்திப்போம்.